அனைவருக்கும் வணக்கம். நண்பாபேஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி. எல்லாரும் சட்டசபை இப்போ பார்க்குறீங்க. உண்மையாகவே சட்டசபையில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உண்மையை சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் நிறையா தெரிஞ்சாலும் நிறைய குறை இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபீல் பண்ணதை அமைச்சர் ஒருத்தரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவரும் அதை சொல்லியிருக்காரு. அவர் யார், என்ன அமைச்சர் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ முடியும் போது பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே ஐக்கியமாயிருங்க. வாங்க உள்ளே போவோம். சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் அப்பப்போ சில அறிவிப்புகள் வெளியிடுறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய அறிவிப்புகளை 110 கீழ் அந்த விதியின் கீழ் இன்றைக்கி முதலமைச்சர் அறிவித்தார். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். 110 விதியின் கீழ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அறிவிப்பு மூலமாக எந்த ஒரு விவாதத்தையும் யாருமே எடுக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த அந்த ரூல்ஸோடைய ஒரு சாராம்சம். இப்போ என்னெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அந்த அறிவிப்பு மேபி அடுத்த சட்டசபையில் நீங்கள் இதை அறிவிச்சிங்களே போன வாட்டி, இதை செஞ்சிட்டிங்களா, இதை செய்யலையா அப்படின்னு அப்போ விவாதிக்க முடியும் ஒழிய, இப்போ எப்படி கவன ஈர்ப்பு தீர்மானம், அப்புறம் மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிலாம் விவாதம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த அறிவிப்புகள் மூலமாக விவாதம் பண்ண முடியாது அப்படின்றது இந்த 110 கீழ் விதியில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பல அறிவிப்புகளை முதல்வர்கள் கொடுத்தாரு. அதில் எனக்கு பிடிச்சிருக்க ஒரு சில அறிவிப்புகளை நான் இங்கே சொல்கிறேன். அது உங்களுக்கு சரியாக படுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. ரெண்டாவது, இந்த சட்டசபையில் ஒரு சில விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சரி, என்னென்ன அறிவிப்புகள்லாம் இன்றைக்கி தலைவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி முக்கியமாக அந்த 110 கீழ் அந்த அதே விதியில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு வட சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் இன்ஸ்டியூட் ஒன்று கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் செவிலியர்களுக்கான ஒரு 6 கல்லூரிகள் கட்ட போகிறதா இருக்கட்டும். அது எல்லாத்துக்கும் மேலே மருத்துவ காப்பீடு 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக ஏற்றி கொடுத்தது. ஸோ இப்படி மருத்துவத்தில் நிறையா விஷயங்களை செஞ்சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பால் அப்படின்ற விஷயம், இந்த ஆவின் பால் விஷயத்தை நிறையா பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆவின் பாலிலேருந்து லாபம் கிடைக்காதனால பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலை ப்ரைவேட் நிறுவனத்துக்கு வித்துடுறாங்க. ஸோ அரசுடைய வருமானம் பாதிக்கப்படுது. ஆவின் பால் நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு 1 மணி நேரத்தில் ஆவின் பாலே காலியாக போயிடுது அப்படின்ற குற்றச்சாட்டு பலவாறாக நிகழ்ந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ₹3 அரசு அந்த கொள்முதல் காசு ஏற்றி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ₹38 ₹41. ஸோ இதெல்லாமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அறிவிப்புகளாக இருந்துச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி சட்டசபையில் எல்லாருமே இதை பாராட்டினாங்க. இது எல்லாத்தையும் விட அதிகமாக பாராட்டினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எம்எல்ஏஸ்க்கும் கார், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த காருக்கு ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலையாட்கள், ஸோ இதற்கு பெட்ரோல், இந்த செலவை இது எல்லா எம்எல்ஏஸ்க்குமே இது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இப்போ இந்த அறிவிப்பில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குது இல்லை அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. சரி, இந்த எம்எல்ஏக்கு கார் வழங்கப்படும் அப்படின்ற இந்த அறிவிப்பை எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னையா அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே சம்பளம் கிடைக்குது அரசாங்கம். இதுக்கு மேலே கார் எல்லாமே கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பதவின்னு ஒன்று இருக்குது. அந்த பதவிக்கு தகுந்த சில விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கிறீங்க, இல்லைனா ஒரு ஃப்ளீட் மேனேஜராக இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு சைட் மேனேஜராக இருக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதுமா? சொந்த காரை எடுத்து நீனே போய் பார்த்துக்கன்னு சொன்னால் உங்களால் பார்த்துக்க முடியுமா? ஆனால் இதே கம்பெனி என்ன பண்ணும்? உங்களுக்கு தேவையான கார் வசதி, பெட்ரோல் வசதி எல்லாத்தையும் கொடுத்துச்சுன்னா உங்ககிட்ட எஃபிஷியண்ட்டான ஒர்க்கை அந்த கம்பெனி வாங்க முடியும். ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, அந்த இதில் சட்டசபையில் சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் பாருங்கள். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு.
ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் வந்து ட்ரெயினில் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோவில் வரும்போது அவர் வந்து நிறையா செக்கிங்க்கு உள்ளாக்கப்பட்டு தான் சட்டசபையிலே அதுவும் அனுமதிக்கப்படுறாரு. இதே ஒரு அரசாங்க கார் அப்படின்னா அதில் ஒரு அரசாங்க முத்திரை இருக்குது, இல்லை அரசாங்க கொடி இருக்குது, இல்லை அது இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்து தெரியும், எல்லாருக்குமே வந்து இது எம்எல்ஏ வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏல இருக்கக்கூடிய இப்போ வசதி இல்லாதவங்க, கார் வசதி இல்லாதவங்க, கார் இல்லாதவங்க இப்போ ஒரு மாதிரி, அப்போ அவங்க எப்படி வந்து அவங்களுடைய தொகுதியோடைய இடங்களுக்கு போய் பார்க்க முடியும்? சொந்த கார் எடுத்து நீங்கள் ஒரு வாடகை கார் எடுத்து பெட்ரோல் போட்டு நீங்கள் போனாலும் சரி, இல்லை ஒரு வாடகைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாவே நீங்கள் 2000 3000 செலவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த தொகுதியில் எப்படி உங்களால் வந்து கார் எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியும்? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த எம்எல்ஏ அப்படின்ற பதவியில் இருக்கும்போது அவங்களுடைய அதிகாரத்தை அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து காரை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஏன்னா நாளைக்கு அவரால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த இடத்துல அந்த ஊழல் வந்து பெருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசதி இல்லாதப்ப அந்த வசதியை யார் ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்குறானோ அப்போ அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய இடத்துல அந்த எம்எல்ஏ தள்ளப்படுவார். பட் இதே இந்த இடத்துல அந்த எம்எல்ஏக்கு ஒரு உதவியாளர், வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரு, பெட்ரோலு எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுத்து, எனக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவனுக்கு இந்த பெட்ரோல் போடுற செலவுக்காச்சும் யோசிக்க வேண்டாம். தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒரே ஆள் மண்டையில் போட்டு புகுத்திட்டு பதில் அதை நோட் பண்ணுறதுக்கு, அதை பற்றின ஆய்வு, அதை பற்றின ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பாங்க, உதவியாளர். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர் கையில் இருந்து இல்லை, கவர்மெண்ட் கொடுக்கும். போகிறதுக்கு வர்றதுக்கு டிரைவர் இருப்பார். ஸோ டிரைவர் இருக்கிறனால எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும், எவ்வளோ நேரம் வேணாலும், எப்போ வேணாலும், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற அந்த நிலை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார் அப்படின்றது ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. ஸோ அதை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படின்றத நான் வந்து 100% வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இத்தனை வருஷமாக இது இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ தான் நமக்கே தெரியுது. ஒரு எம்எல்ஏக்கு வந்து காரு கூட இந்த அரசாங்கம் கொடுக்கல அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. அவங்கவுங்க சொந்த காரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட 4-5 கார் இருக்குது, மன்னார்குடி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், என்கிட்ட 4-5 கார் இருக்குங்க, இருந்தாலும் நான் அரசாங்க காரில் போனால் அது ஒரு கெத்து தானே, அதுக்கு ஒரு தனி மரியாதை தானே அப்படின்னு அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டு, அது உண்மையான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தலைவர் அவர்களுக்கு மனசார ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே இன்றைக்கி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், ஒரு கார் கூட இல்லாத ஒரு எம்எல்ஏக்களுக்கு இன்றைக்கி கார் கிடைக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். சரி, நிறை என்னன்னு பார்த்துட்டோம். குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த சட்டசபை காட்டுதான்னு கேட்டிங்கன்னா காட்ட மாட்டேங்குது. இதுதான் நான் குறையாக பார்க்குறேன். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, சட்டசபையை பொறுத்த வரைக்கும் லைவில் இது வரைக்கும் எந்த அரசாங்கமே காமிச்சது கிடையாது. அப்படியே காமிச்சா கூட முக்கியமான விஷயத்தை முதல்வர் படிக்கும்போது காமிச்சிட்டு மீதி சட்டசபையை கட் பண்ணிடுவாங்க லைவ். இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் சட்டசபையை முழுசாக லைவில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த லைவ் வந்து கட் ஆனதுக்கு பெரிய சர்ச்சையாச்சு. நீங்கள் லைவில் காட்டுவேன்னு சொன்னீங்களே, ஏன் நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஏன் கட் பண்ணாங்கன்னா, இந்த எம்எல்ஏக்கள்லாம் பயங்கர அமலுதிமொழி பண்ணுறதை வந்து மக்கள் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கட் பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து வெகுண்டிலேருந்து அதை வந்து வன்மையாக கண்டித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் அவர்கள் நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க, இதை நீங்கள் செய்யக்கூடாது, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் முழுசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் கோவப்பட்டனால இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து முழுசாக லைவாக வந்து நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த லைவை ஒழுங்காக காட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நல்ல விஷயங்களை மட்டும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதான் விவாதம், உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஏதாவது ஒரு அறிவிப்புகள் படித்தா அதை காட்டுறாங்க, இல்லை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விவாதத்தை வந்து பேசும்போது அந்த நபரை பற்றி காட்டுறாங்க, அதற்கு பதில் கொடுக்கும்போது இந்த நபரை பற்றி காட்டுறாங்களே ஒழிய எதிர்க்கட்சியில் இருக்கவங்க பண்ணக்கூடிய அமளிதுமொழியை காட்ட மாட்டேங்கிறீங்களே ஏன்? யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம இங்கே கேள்வியாக வைக்கிறோம். உதாரணத்துக்கு முதலமைச்சர் உட்காருங்க, மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க, 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 மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். இன்னைக்கு தலைவர் பேசினதே இதுதான் ஃபயர் ஸ்பீச். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கவங்க அமளிதமளி பண்ணாங்க. யார் அந்த ஆதாரத்தை காட்ட சொல்லி அமளிதமளி பண்ணுறாங்கன்ட்டு அந்த கேமரா அந்த பக்கம் ஃபோக்கஸ் போதான்னு பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தோடு ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து அரசாங்கத்தை கொடுத்துருக்கேன், நாளைக்கு அதோடைய விளக்கம் வரும், அப்போ அதை பற்றி விவாதிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் கேட்காம கத்திக்கிட்டே இருக்கிறார். யார் அந்த ஆள்னு கடைசி வரைக்கும் அந்த சட்டமன்றத்தில் காட்டவே இல்லை. ஏன்? யாரை காப்பாற்றுறதுக்கு? ஏன் காப்பாற்றுறீங்க? இவங்கள மாதிரி அயோக்கிய புயலுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தானே சட்டமன்றத்தை வந்து லைவில் காட்டுறீங்க. அப்போ இந்த மாதிரி அமளிதுமளி பண்ணுறவங்களை நீங்கள் காட்டாமல் அதை மட்டும் அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்ல விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இவங்கள யார் ஐடென்டிஃபை பண்ணுறது? சட்டமிஸ்டர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போதானே வந்து சட்டமன்றத்தில் அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. ஏன்னா இப்போ சட்டமன்றத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு கோர்ட் ரூம் மாதிரி இருக்குது. இவங்க நம்ம அரசாங்கம் பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நாம் வந்து திமுக பண்ண விஷயத்தை பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது இல்லை சொல்லும்போது இல்லை அது அப்படி கிடையாது, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோம், உங்கள் ஆட்சியில் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செய்யலை, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அமளிதுமளி ஆகுது. அப்படின்னா யார் அந்த அமளிதுமளி பண்ணுறவன் காட்டணும்ல. இன்றைக்கி தலைவர் எந்திரிச்சு பேசணுன்னு என்னாச்சு? சைலண்ட்டாக பொத்திட்டு உட்காந்துட்டாங்க. அவர் டேபிளில் 3 ஊழல் ஃபைல் போயிருக்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காக பொத்திட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே சட்டமன்றத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, லைவில் காட்டுறீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட யார் அமளிதுமளி பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் காட்டுங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் ஒரு அமைச்சர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பாருங்கள். தூரம் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்கள் வந்து லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம், நடுவுல கத்துறது, நடுவுல வந்து பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான், யாரும் வந்து இல்லாதெல்லாம் சொல்லலை. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். எஸ், சிடிஆர் நிர்மல் அவர்கள் அவருக்கும் இதே ஃபீலிங் வந்திருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து சட்டமன்றத்தை வந்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்ப்பாங்கல்ல என்ன நடந்திருக்கு, என்ன லைவ் வந்திருக்குன்னு. அப்போ அவங்களுக்கும் தோணும்ல, நம்ம பேசுகிறத காட்டுறாங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு அதுக்கு பதில் சொல்கிறோம், அதை மட்டும் காட்டுறாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவன் வேணுக்குனே பிரச்சனை பண்ணுற சில பேர் இருப்பாங்க, வேணுக்குனே அமளிதுமளி பண்ணுற சில பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் காட்டாமல் இருக்கிறது கண்டிப்பாக இங்கே சிடிஆர் நிர்மல் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உறுத்தி இருக்கும். அதை தான் இன்றைக்கி அவர் சொல்கிறார், அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் காட்டணும், கெட்ட விஷயத்தையும் காட்டணும். எம்எல்ஏக்கள் நல்லபடியாக இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படின்றதையும் காட்டணும். மக்களுக்கான எம்எல்ஏக்கள் யார், மக்கள் நலத்தை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருன்னு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இப்படி நீங்கள் காட்டாமல் வச்சிருந்து தான் மீடியாவிலேருந்து எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இருந்தனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே அயோக்கிய பயல்களாக இருக்கிறாங்க. அதை மாத்திர ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தமிழக அரசு வந்திருக்கு. தாவேகா அப்படின்ற கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில்
எவால்வ் ஆகி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை மாற்றாமல் நீங்கள் திருப்பியும் வந்து பழைய மாதிரியே போயிட்டு அவங்கள காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு இல்லை சட்டமன்றத்தின் சபை நாகரிகத்தை கருதி நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே சபை நாகரிகத்தை பார்க்குறது முக்கியம் கிடையாது. மக்கள் நலன் தான் உங்களுக்கு முக்கியம். மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் அப்படின்றது தான் முக்கியம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியம். அதே மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கவங்க பேசுறது இல்லை அவங்க பேசுறது சரியா தவறான்றதை பார்க்கறது தான் முக்கியம். அதை பேச விடாமல் அதை பற்றின ஆர்கியூமெண்ட்டு செய்ய விடாமல் தேவையில்லாமல் அமளிதுமளி பண்ணக்கூடிய அந்த நபர்களை நீங்கள் தோல் உரிச்சு காட்டும் போது தான் அவன் அடுத்த வாட்டி ஓட்டு கேட்கும்போது அவனை ஏதாவது கொண்டு அடிக்கலாமான்னு தோணும். ஸோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். மற்றபடி சட்டசபை இப்போ வரைக்குமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த நிறை குறைகளையும் நீங்கள் சரி செய்யுங்க. நீங்கள் காட்டுங்க, அமளிதுமளி பண்ணுறவங்கள காட்டுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயை பொத்திட்டு உட்காருவீங்க. நீங்கள் காட்டுறது இல்லைன்னு இப்போ தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து இஷ்டத்துக்கு பயங்கரமாக சவுண்டு விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது என்னோட புரிதலாக இருக்குது. இதே புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயங்களை லைவில் ஃபுல்லாகவே காட்டுறதுக்கான இனி வரும் காலங்களையாவது ஏற்பாடு செய்வாங்க அப்படின்றத நம்புவோம். See you on another video. Love you all. Take care. Bye bye.